எபினேசரே இனியும் காத்திடுவார். மட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவார். இந்த உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. இந்த உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. அலைகடல் மேலே நடந்தவர் எங்கள் இயேசு அற்புதர். அகோர காற்றையும் அமைதிப்படுத்தின இயேசு அற்புதர். வரைந்தன சிலுவையிலே ஆண்டவர் மரித்தாரே நாளினிலே. அறைந்தனர் சிலுவையிலே ஆண்டவர் மரித்தாரே நாளினிலே. ஆயினும் மூன்றாம் நாள் உயிருடன் எழுந்த இயேசு அற்புதர். ஆராதனையில் கலந்து கொள்வேன், அபிஷேகத்தால் நிறம் பெறுவேன். ஆராதனையில் கலந்து கொள்வேன், அபிஷேகத்தால் நிறம் பெறுவேன். உம்மை துதித்து துதித்து தினம் பாடி பாடியே நடனமாடி மகிழ்வேன். உம்மை துதித்து துதித்து தினம் பாடி பாடியே நடனமாடி மகிழ்வேன். இரவின் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும், இரவின் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அன்புக்கும் நீரே தேவனஞ்சிடே, நீரே தேவனஞ்சிடே. உன்னதமானவரும் உயர் மறைவினில் இருக்கின்றவன், உன்னதமானவரின் உயர் மறைவினில் இருக்கின்றவன். சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான் ஆனந்தமானந்தமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான் ஆனந்தமானந்தமே. பூமி அனைத்திலும் உந்தன் மகிமை நிறைந்து வழிகின்றதே. ஆலயத்திலும் உந்தன் மகிமை அலை அலையாய் அசைகின்றதே. பூமி அனைத்திலும் உந்தன் மகிமை நிறைந்து வழிகின்றதே. ஆலயத்திலும் உந்தன் மகிமை அலை அலையாய் அசைகின்றதே. புதுகன மகிமைக்கு பாத்திரர், எல்லா புகழும் உமக்கு தானே. புதுகன மகிமைக்கு பாத்திரர், எல்லா புகழும் உமக்கு தானே. நீ பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ளோர் யாரும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ளோர் யாரும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. கல்லும் அல்ல மண்ணும் அல்ல கல்லான சிற்பம் அல்ல ஜீவனுள்ள தேவன் வழிதானையா. கல்லும் அல்ல மண்ணும் அல்ல கல்லான சிற்பம் அல்ல ஜீவனுள்ள தேவன் வழிதானையா. ரூபமும் உமக்கில்லை சொரூபமும் உமக்கில்லை, ஆவியாயிருக்கின்ற ஆண்டவரே. ரூபமும் உமக்கில்லை சொரூபமும் உமக்கில்லை, ஆவியாயிருக்கின்ற ஆண்டவரே. நீரே வழி நீரே சத்தியம் நீரே ஜீவன், வேறு ஒரு தெய்வம் இல்லை நீரே தேவன். நீரே வழி நீரே சத்தியம் நீரே ஜீவன், வேறு ஒரு தெய்வம் இல்லை நீரே தேவன்.
அக்கினியின் சூளையில் வெந்து வந்து போகாமல் கிருபை தாங்கினதே. என் மூடி கூட கருகாமல் புகை கூட அணுகாமல் கிருபை தாங்கினதே. அக்கினியின் சூளையில் வெந்து வந்து போகாமல் கிருபை தாங்கினதே. என் மூடி கூட கருகாமல் புகை கூட அணுகாமல் கிருபை தாங்கினதே. சிந்திக்காதே மேலானதை. நம்முடைய இந்த கோட்டைப்பட்டினம், மணமேல், குடியம்மா பட்டினம் இந்த உலகத்திலிருந்து பெரும்பாலும் அந்த லாஞ்சின்னு சொல்லுவோம், ஆழ்கடலில் மீன் பிடிக்கிறது இருக்கும். பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையான படகுல சிலுவை போட்டு ஏதாவது ஒரு வசனம் போட்டு சில ஆசிக்காரங்க இருப்பாங்க, மரிய வாழ்க அது இதெல்லாம் போட்டு சொல்லாமே. பெரும்பான்மையாக நிறைய பேர் வெளிநாடுகளையும் சரி இந்த 107ஆம் சங்கீதத்தை மனப்பாடமாக கூட வச்சுக்கோங்க. சொல்லாமே வசனம் சொல்கிறது, கப்பல் ஏறி கடல் யாத்திரை செய்கிறவர்களே அவர்கள் நாடின துறைமுகத்துக்கு கொண்டு வந்து சேர்க்கிறார். சொல்லாமே ஆழங்களில் அவருடைய அதிசயங்களை காண்கிறார். ஆழத்தில் அவர்களுடைய அதிசயங்களை, ஆண்டவருடைய அதிசயங்களை காண்கிறார்கள். நடு சமுத்திரத்தில் எங்கிட்டு போறதே திசையே தெரியாது. அநேக நேரங்களில் திசையே தெரியாது. சில நேரம் நம்ம நியூஸ்ல பார்ப்போம், ஈராக்ல இருக்கிறவங்க இங்கே வந்து அடிச்சு மும்பை கொண்டு தள்ளி இங்கேயும் மீன் பிடிச்சிட்டு இருக்கிறான் ஈரான்ல. அவன் அப்படி பெரும் மலையில கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மும்பை பக்கம் வந்துருக்கும். இங்கே பிடிக்கிறவன் எங்கிட்டாவது வேற பக்கம் போயிருக்கும். சமுத்திரத்துல காற்று கொந்தளிப்பு நடுவில். ஆனாலும் ஆண்டவர் வசனம் சொல்கிறது, அவர்கள் நாடின துறைமுகத்துக்கு அவர்களை கொண்டு வந்து சேர்க்கிறார். சொல்லுதாமே நிறைய வார்த்தைகளை 107ஆம் சங்கீதத்துல சொல்லுகிறார். அது முழுவதுமாக கப்பல்ல, சமுத்திரத்துல, ஆழங்களிலே வேலை செய்கிறவர்கள் அவர்களுக்காகவே எழுதப்பட்டது போல இந்த சங்கீதம் இருக்கிறது. 4 இடத்துல வசனம் சொல்கிறது, தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். 6ஆம் வசனத்துல அவர்கள் இக்கட்டில் இருந்து அவர்களை விடுவித்தார். தாவரிக்கும் ஊருக்கு போய் சேர அவர்களை செவ்வையான வழியிலே நடத்தினார். சொன்னாமே 4 இடத்துல அந்த வார்த்தை வந்து கொண்டே இருக்கிறது. 13ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர்கள் இக்கட்டுகளில் இருந்து அவர்களை நீங்களாக்கி ரட்சித்தார். அந்த காலத்திலும் மரண இருளிலும் இருந்து அவர்களை வெளிப்பட பண்ணி அவர்கள் கட்டுக்களை அறுத்தார். ஸ்தோத்திரம். மறுபடியும் 28ஆம் வசனத்துல, அப்பொழுது தங்கள் ஆபத்திலே அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி சொல்லுங்க. அநேக வார்த்தைகளை இங்கே தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. 19ஆம் வசனத்துல, தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி ரட்சிக்கிறார். அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு வாசிக்கிறீங்க. ஆண்டோடைய பிள்ளைகள் இக்கட்டு வந்தா கூட நம்ம வீட்டை ஜெபிக்காத ஆளு சொல்லாமே. பெரிய கொந்தளிப்பு இருக்கும், இக்கட்டு இருக்கும், விபத்து நடக்கும், நஷ்டம் வரும், எல்லா பக்கமும் லாக்கா இருக்கும். ஆனா கல்லு மாதிரி இருக்கும் ஆள் ஜெபிக்க. அப்ப கூட ஜெபிக்காத ஆள் என்ன செய்யறது? அப்ப கூட துன்ப நேரத்துல கூட தேவனே எனக்கு மனமிறக்கும் ஜெபிக்காத ஆட்கள். பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் அவருடைய ஜெபத்துக்கு மனம் இறங்குகிறார். இங்க வாசிக்கிறோம் 34ஆம் வசனத்துல, குடிகளுடைய பொல்லாப்பி நிமித்தம் செழிப்பான தேசத்தை ஒவ்வொரு நிலமாகவும் மாற்றினார். செழிப்பா இருக்கிற இடத்த கூட உப்பாக்கியதை விளைய விடாம பண்ணுகிறார். அதே மாதிரிதான் செய்வார். ஒரு இடத்துல மழையை ஆசீர்வாதமா ஊற்றுகிறார், ஒரு இடத்துல சேதமாக தண்டனையாக மாற்றுகிறார். பைபிள் சொல்றார், ஒரு நிலத்தை ஆசீர்வதிக்கிறதுக்காக அப்படியே தண்ணீரை ஊத்துறார், 100 மடங்கு விளையட்டும். ஒரு இடத்துல காய்ந்து போகட்டும்னு தண்டனையாக கொண்டு வருகிறார். இவ்வளவு வாசிக்கிறோம், குடிகளுடைய பொல்லாப்பி நிமித்தம் செழிப்பான தேசத்தை ஒவ்வொரு நிலமாக மாற்றுகிறார். ஏன் நமக்கு தெரியணும்? நமக்கு தேவனுக்கு பயந்து நடக்கிறதுக்காக எழுதி வச்சிருக்கிறோம். தேவனுக்கு பயந்து நடக்கிறதுக்காக ஆண்டவரை எழுதி வைத்திருக்கிறார். இங்கே வாசிக்கிறோம் 37ஆம் வசனத்துல, வயல்களை உண்டாக்கி விதைத்து திராட்சை தோட்டங்களை நாட்டுகிறார்கள். அவைகள் வரத்துள்ள பலனை தரும். அவர்களை ஆசீர்வதிக்கிறார், மிகுதியும் பெருகுகிறார்கள். அவர்களுடைய மிருக ஜீவன்கள் குறையாதிருக்கப்படுகிறார். சொல்லாமே இதே அவர் தான் செய்யறார். அவருடைய மிருக ஜீவன்கள் குறையாதிருக்கப்படுகிறார். அவருடைய மிருக ஜீவன்கள்
கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கணும். நீங்க ஒரு 2 ஆடு வச்சிருக்கலாம், 5 ஆடு வச்சிருக்கலாம், 3 கோழி வச்சிருக்கலாம். சத்தியத்தை கூர்ந்து கவனிங்க. மிருக ஜீவன்களை குறையாதிருக்க பண்ணுகிறோம். சொல்லுங்க ஆமென். உண்மையை சொல்கிறேன், என்னைக்கு நீங்க கர்த்தருக்கு கொடுக்கறத நிறுத்துறீங்களோ அன்னைக்கு கூட ஆசீர்வாதம் நின்றோம். மாத்தி பைபிளை எழுதவே முடியாது. அது பாஸ்டருக்கும் சரி, பாஸ்டர் பிள்ளைக்கும் சரி விசுவாசம். கர்த்தருக்கு கொடுக்காம கையை நீங்கள் சுருக்கும் போது ஆண்டவர் தான் கொடுக்கிறதை நிறுத்தி விடுவார். சொல்லுங்க அல்லேலூயா. அந்த சத்தியம் ஒருபோதும் உலகம் எங்கிலும் மாறும். தேவனாகிய கர்த்தர் வசனத்தில் வாசிக்கிறோம் 41ஆம் வசனத்துல, எளியவனையோ சிறுமை நின்று எடுத்து உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்து அவன் வம்சங்களை மந்தையை போல் ஆக்குகிறார். சிறியவன் அவருக்கு தேவை பெரியவன் கிடையாது. அவருக்கு தேவை ஆடு மேய்க்கிறவன். அவருக்கு தேவை பெரிய ஆள் கிடையாது. அவருக்கு தேவை மாடு மேய்க்கிறவன். பைபிளை சரியா புரிந்து கொண்டீங்களானால் சவுல் மாடு மேய்க்கிறவன், தாவீது ஆடு மேய்க்கிறவன். சொல்லுங்க டாக்டர் கிடையாது, விஞ்ஞானி கிடையாது, பெரிய பண்டிதர் கிடையாது. சவுல் மாடு மேய்க்கிறவன். அவனை ஆண்டவர் கூப்பிடுறார், நீ ராஜாவா இருக்கிறார். அவன் தனக்கு விருப்பமானதை செய்கிறான், தூக்கி வீசுறார். அடுத்து ஒரு ஆடு மேய்க்கிறவனை கொண்டு வர்றார். அவன் எனக்கு பிரியமானதை செய்வான், அதனால அவன் இருக்கட்டும். சொல்லுவாங்க அவன் எனக்கு பிரியமானதை செய்வான், அதனால அவன் இருக்கட்டும். என்னாலும் ஒரு விளக்கு எரியட்டும் என் வீட்டுலன்னு சொல்றான். அவருக்கு ஆடு மேய்க்கிறவன் மாடு மேய்க்கிறவன் யாரோ ஒருத்தர் அவர் கொண்டு வருவார். சொல்லுங்க அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, எளியவனையோ சிறுமை நின்று எடுத்து உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து எங்க கொண்டு வைப்பாராம்? சத்தமா சொல்ல, எங்க வைப்பாராம்? கண்ணால கண்டிருக்கிறேன் ஒரு விதவையுடைய பிள்ளைகள், அதே போல பிச்சை எடுக்காத கூட அடுத்தடுத்த வீடுகளை வாங்கி சாப்பிட்ட பிள்ளைகள், தேவனை உண்மையா சேமித்த விட அள்ளி கொட்டி கொண்டு வச்சு. ஒரு விதவை வீடுகளில் கஷ்டப்பட்டு கொஞ்சம் இருந்து வாங்கி திருச்சியில பால் பண்ண உலகத்துல இந்த பாலத்துக்கு கீழே இந்த துணி இருக்கிற பாலத்துக்கு கீழே இந்த துணி இருக்குல்ல, கொட்டகையில டென்ட் கொட்டகை மாதிரி போட்டு வேற வாடகை இருக்க வழி இல்லை. அந்த அந்த வீட்டுல பாத்திரம் பார்த்து தேய்ச்சி அப்படியே வாங்கிட்டு அந்த பையனை வச்சுக்கிட்டு வானத்து ஓரத்தில் பிச்சை எடுக்காத குறையா இருக்கு. ஒரு விசுவாசி சபைக்கு கூப்பிட்டு வந்து திருச்சியில் நடந்த சம்பவத்தை சொல்லுவாங்க. சபையை கூப்பிட்டு நம்ம சந்தோஷமா திரும்பி போக வழி போறவங்க யாராவது கவர்னர்ஸ் காசு கொடுப்பாங்க. இந்த பையன் ரட்சிக்கப்படுகிறான். ஒரு மகன் சொல்லுங்க இயேசுவை என்னைக்கு ஏற்றுக்கொண்டாலும் கர்த்தர் நமக்கு பணம் கொடுக்கல, அவர் ஞானம் கொடுத்தார். இதே ஞானம் கொடுத்தா பலரும் தாமாக உதவி செய்து தேவன் வழியை திறந்தா தான் எல்லாம் நடக்கும். சும்மா நடக்க அப்படியே படிச்சு ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியராக மாறினான். டக்கு டக்குன்னு படியேற மாதிரி படப்படப்படப்பட ஆண்டவர் படியை திறந்தார். படிகள் எல்லாம் திறக்கப்பட்டது. 4 லட்சம் ரூபாய் மாசத்துக்கு சம்பாதிக்கிற ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியராக மாறினா அவனுக்கு பெரிய போட்டி. அவன் அமெரிக்க நிறுவனங்கள் நீ எனக்கு தான் உனக்கு தான் கூப்பிடுறது போட்டி. உண்மையாமே சொல்லுங்க கண்ணு முன்னாடி கத்த செய்து கொண்டு இருக்கிறான். நடந்த ஒரு சம்பவத்தை பாஸ்டர் சாட்சி சொன்னாங்க. ஒரு திருச்சியில இருந்து இங்க வந்துரும்போது இப்படி நடந்து பாஸ்டர் அது சொன்ன அவங்க அம்மாவுக்கு பெங்களூர்ல ஒரு வீடு அங்க எங்கெல்லாம் வீடு வாங்கி போட்டு, அம்மா நீ எங்க போனாலும் ஏரோப்ளைன்ல போ, நீ ரொம்ப கஷ்டப்பட்டிருக்க, எனக்காண்டி ரொம்ப கஷ்டப்பட்டிருக்க. சொல்லுங்க ஆமே. நீ எங்க போனாலும் திருச்சியில போ, ஏர்போர்ட்டுக்கு போ, எங்க போனாலும் நம்ம வீட்டுக்கு ஏரோப்ளைன்ல போ, கத்தர் காசு தந்துருக்கேன். இந்த வசனத்தை வாசிக்கும் போது போன வாரம் சொன்ன சின்ன கோடம் அவர் தான் போடுறாரு, பெரிய கோடம் அவர் தான் போடுறாரு. சின்ன கோடையும் அவர் தான் போடுறாரு, பெரிய கோடையும் அவர் தான் போடுறாரு. சொல்லுங்க ஆமே. அதனாலதான் வசனம் சொல்கிறது, எளியவனையோ சிறுமை நின்று எடுத்து உயர்ந்த அடைக்கலத்தை வைத்து அவன் வம்சங்களை மந்தையை போல் ஆக்குகிறார். எப்படி ஆக்குறான்? இது ஒரு பெரிய தேவ ரகசியம், பிரசனத்துக்கு நேரம் இல்லை. மந்தையை போல் ஆகுனா அது சீக்கிரமா மந்தையை போல் ஆகும். நீங்க 300 ஆடு வச்சிருப்பீங்க, அது 2 குட்டி போடும், 900 மாறி 600 ஆயிரும். 300 ஆடு குட்டி போடும், 2 போட்டுச்சுன்னா அது 600 ஆயிரம். மொத்தத்தில் குட்டி பார்த்தீங்கன்னா 900 வந்து நீங்க. அதனாலதான் ஆண்டவர் அர்த்தம் இல்லாம சொல்லுங்க, அவனுடைய வம்சத்தை எப்படி ஆக்குறாரா? சொல்லுங்க, அவனுடைய வம்சத்தை தேவனாக முடியுது செய்வார்கள். வசனம் சொல்கிறது, உத்தமர்கள் அதை கண்டு மகிழ்வார்கள், நியாய கேடலாம் தன் வாயை மூடும். எவன் ஞானம் உள்ளவனோ அவன் இவைகளை கவனிக்க கடவுள். ஞானம் உள்ளவன் கர்த்தருடைய கிருபைகளை உணர்ந்து கொள்வார். கடைசியாக முடிக்கும் போது ஞானம் உள்ளவர்கள், இது என்ன ஞானம்? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்கள் அவர் என்ன செய்கிறார் என்பதை உணர்ந்து கொள்வார்கள். வசனம் சொல்கிறது, ஞானம் உள்ளவர்கள் கர்த்தருடைய கிருபைகளை உணர்ந்து கொள்வார்கள். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம்